ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு வீலாகோட வந்திருக்கேன். ஸோ நான் ஆஃப்டர் ஒர்க் என்ன பண்ணுவேன்ற க்யூரியாசிட்டி எல்லாருக்கும் இருந்துச்சு. ஸோ பேசிக்காக நான் இதே பேட்டர்னில் தான் ஒர்க் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஒர்க் இருக்கும். ஸோ பெண்டிங் ஒர்க் கண்டிப்பாக ப்ரொடக்டிவாக ஏதாவது பண்ணுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் மீ டைம் எடுத்துக்குவேன். அப்புறம் நான் தூங்கிடுவேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, சரி எப்படியும் நம்மளால் காலையில் எந்திரிக்க முடியல. ஸோ லைட்டாக நம்ம ஏதாவது ரெடி பண்ணி வச்சா அவங்க ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க, நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் குக்கிங் பண்ணேன் அண்ட் க்ளீனிங்கும் பண்ணேன். ஃபஸ்ட்டு கேஸ் கொஞ்சம் க்ளீனாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எல்லாருக்குமே தோணும், எப்படிரா எப்போயுமே க்ளீனாக இருக்குது இவங்களோட கேஸ் ஸ்டவ் அப்படின்னா. மோஸ்ட்லி நான் அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். அது க்ளீனாக இல்லைன்னா எனக்கு குக் பண்ணவே பிடிக்காது. அண்ட் நெக்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பருப்பு ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன். அப்புறம் நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நம்ம அப்படியே தாளித்து சாம்பார் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நிறையா பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ஸ் என் ஹஸ்பண்டுக்கு சமைக்க தெரிஞ்சனால எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு